viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் பக்கோடா. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்யறதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த வாழைக்காவை 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன் நாம் இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா, நாம் இதை குக் பண்ண போகிறோம். அதுக்காக நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வாழைக்காவே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த வாழைக்காவை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த இந்த வாழைக்காவெல்லாம் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி நாம் இந்த வாழைக்காவை வேக விட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தாலே போதும், வாழைக்காய் நல்லா குக் ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு, இன்னும் ஒரு விசில் வந்தால் நம்ம வாழைக்காவை எடுத்துடலாம். அந்த டைமில் நான் இந்த பக்கோடாக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ண வச்சிடுறேன். ஒரு அயன் கடாயில் தான் நான் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண வைக்கிறேன். இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். 8 to 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, வாழைக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நாம இந்த வாழைக்காவோட ஸ்கின்னை எடுத்துட்டு நம்ம எந்த பவுலில் பக்கோடாவோட மிக்ஸ் ரெடி பண்ணுறோமோ அதில் இந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். அது நல்லா கூல் டவுன் ஆன அப்புறம் இதே மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடா மிக்ஸ் ரெடி பண்ணும்போது ஈவனாக இருக்கும். அதுக்காக இந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வாழைக்காய் மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துக்கிறேன், அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையாலே தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நாம் அதை நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. இப்போ வாழைக்காய் பக்கோடாவோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கரெக்டாக சூடாயிடுச்சு. நாம் பக்கோடாவை போட்டுடலாம். பக்கோடா போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ தேவையான அளவு பக்கோடா நான் அதில் போடுறேன். அன்ஈவனாக தான் போடணும், அதுக்கு ஷேப் இருக்காது. நம்ம கையில் கொஞ்சம் அந்த மிக்சரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பக்கோடா போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க. ஒரு 1 minute விட்டுட்டு நாம் அதுக்கப்புறம் திருப்பி விடணும். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பக்கோடா நமக்கு குக் ஆகிடுச்சு. அதை சர்விங் பவுலில் நாம் மாற்றிடலாம். இப்போ செகண்ட் செட் ஆஃப் பக்கோடா நான் போடுறேன். இதே மாதிரியே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் எல்லாத்தையும் இந்த பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 1 minute அப்புறம் நாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி அதை திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு குக் ஆகும். இப்போ செகண்ட் செட் ஆஃப் பக்கோடாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துட்டு நாம் சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், நம்மளோட சூடான வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மிக்ஸையும் பக்கோடா ரெடி பண்ணிட்டேன். 3 வாழைக்காய் எடுத்தேன். அது நமக்கு ஒரு பவுல் நிறையா பக்கோடா வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூடான டேஸ்டான வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கிறது தான். ஸோ ஈவினிங் உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதிலேருந்து ஒரு பக்கோடா எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அதே சமயத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. சூப்பராக இருக்குது பக்கோடா. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பிட்றவங்களுக்கு இது வாழைக்கால பண்ண பக்கோடானே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு பக்கோடா ரெசிபி போட்டிருக்கேன், சிக்கன் பக்கோடா. அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.